தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிக மது போதைக்காக பிராந்திய பட்டியலில் அஸ்பரின் என்ற போதை மாத்திரைக்கு கலந்து விற்பனை செய்ததாக செங்கோட்டையைச் சேர்ந்த வேம்பு, சுடலை, காசி ஆகிய 3 பேரை போலீசார் பிடித்து கைது செய்தனர். இந்த நிலையில் 6 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்ற நிலையில் இன்று தென்காசி கூடுதல் உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி மாரீஸ்வரி முன்பு அரசு வழக்கறிஞர் மாரிக்குட்டி விசாரணை நடைபெற்றது. அதன் பின்னர் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் குற்றவாளியாக காசி என்பவர் உயிரிழந்துள்ளார். மேற்படி 2 நபர்களுக்கு 2 வருட சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து அதிரடியாக நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள மத்தூர்பதி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான மேய்ச்சல் தரை புறம்போக்கு உள்ளது. இந்த இடத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு களர்பதி கிராமத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரது மகன் சிவாஜி என்பவர் கொட்டகை ஒன்று அமைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவாஜி மற்றும் அவரது குடும்பத்தார் அந்த புறம்போக்கு இடத்தில் ஜேசிபி இயந்திரம் வைத்து இடத்தை சமம் செய்து சீட்டு கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் முன்கூட்டிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நோட்டீஸ் விநியோகம் செய்துள்ளனர். மத்தூர் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் மத்தூர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈசாத்தி மங்கலம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை பொதுமக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்வது குறித்த நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் ரத முகாம் பூதாபாண்டியை அடுத்துள்ள ஈசாந்தி மங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடந்தது. இந்த முகாமில் 5 துறையைச் சேர்ந்த அலுவலக ஊழியர்களான வேளாண்மை துறை, சுகாதாரத்துறை, சமையல் எரிவாயுத்துறை, தபால் துறை, மத்திய அரசின் முன்னோடி வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் எரிசக்தித்துறை சார்பில் 2 நிறுவனங்கள் சார்பில் மத்திய அரசின் கோஷ்லா திட்டத்தின் கீழ் 8 பெண்களுக்கு இலவசமாக கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ஆனந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய தரச்சான்று மதிப்பீட்டாளர் குழு லட்சுமி நாராயணன் பார்கோ மற்றும் மாரியம்மன் தலைமையில் தேசிய தர ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் நோயாளிகளின் வருகை பதிவேடு, மருந்து கிடங்கு பரிசோதனை மையம், ஆய்வகம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உள்ளிட்டவைகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் வட்டார மருத்துவர் ராஜா, மருத்துவர் தாமரை அரசி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டனர். கேரளாவில் மழைப்பொழிவு இல்லை. அதன் காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து இல்லை. இதனால் முல்லை பெரியாறு அணையில் நீர் இருப்பு குறைவாக உள்ளது. முதல் கட்டமாக வைகை அணையிலிருந்து மேலூர் பாசன பகுதிக்கு முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. வழக்கு விசாரணைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி 18ஆம் ஆண்டு கால்வாய் மற்றும் தந்தை பெரியார் மற்றும் பிடிஆர் கால்வாய் இணைத்து தண்ணீர் திறந்து விடப்படும். விவசாயிகள் விவசாய பணிகளை துவக்க சற்று காத்திருக்க வேண்டும். தந்தை பெரியார் கால்வாய், பிடிஆர் கால்வாய், 18ஆம் கால்வாய்களில் விவசாய பாசனத்திற்காக நீர் திறந்து விட வேண்டும் என விவசாய சங்கங்கள் மற்றும் அதிமுக போராட்டம் நடத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பின் தங்கம் தமிழ்ச்செல்வன் பேட்டி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகராட்சி மார்க்கெட் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 190 கடைகள் இடிக்க நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து இதற்காக 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. கடந்த வாரம் முதல் ஊட்டி மார்க்கெட்டில் பூட்டி கிடக்கும் கடைகளை இடிக்கும் பணிகள் துவங்கப்பட்டது. தற்போது ஏடிசி பார்க்கிங் தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளுக்கு நகராட்சியில் உள்ள கடைகள் மாற்றப்பட்டதால் புதிய கடைகள் பார்க்கிங் தளத்துடன் கட்டப்பட உள்ளது. இந்த பணிகள் விரைவில் துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நகராட்சி மார்க்கெட் கடைகள் இடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
கடலூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறை சார்பில் கடலூர் பேருந்து நிலையத்தில் கள்ளசாராயம் மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி வீதி நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டு மது அருந்தி வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள், உயிரிழப்புகள் மற்றும் அதனால் ஏற்படும் மற்ற இழப்புகள் குறித்து பொதுமக்களிடம் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் தலைமையில் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள், காவல்துறையினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் தேசிய மின் சிக்கன வார விழாவினை முன்னிட்டு மின் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து துவங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கொடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது தேவையில்லாமல் மின்சார விளக்குகளை எரியவிடாதீர்கள், சூரிய மின் விளக்குகளை அதிக அளவில் பயன்படுத்துவீர், மின்சாரத்தினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உபயோகிப்பது தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஆலோசனை கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பொதுமக்களிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை உபயோகிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 4 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு செய்து பிரித்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவரின் 17 வயதுடைய மகள் விருதாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் தேடி வருகின்றனர். ஆனால் எங்கு தேடியும் மாணவி கிடைக்காததால் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.